ஹாய் டீம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆட்ஸ் வாட்சிங் ஜாப்ஸ் பற்றின ஒரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். adsphere.in சரிங்களா. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா நமக்கு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையலில் தான் போயிட்டுருக்கு, டெமோவில் தான் போயிட்டுருக்கு. வர 26ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா இவங்க மெயின் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ தான் நம்ம ஆட் பார்க்குறது மூலயமா நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அது வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டைமண்ட் பிளான் ஒன்று இருக்குது சரிங்களா. இந்த டைமண்ட் பிளானோட வேல்யூங்கிறது 10,999 ருபீஸ், 10,999 ரூபா கிட்ட இதோட வேல்யூ. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 90 நாளைக்கு வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் பிளானோட வேலிடிட்டிங்கிறது ஒரு 1 இயர் வரையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 90 டேஸாக மாற்றிட்டாங்க. 26ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் பிளானுங்கிறது ஒரு 1 மந்த்து அந்த மாதிரி தான் குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துடுவாங்க. அதனால் அமௌண்ட்டு வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓகே. குக்கீஸ் அண்ட் ப்ரைவசின்னு டிக்ளைன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சர் நேம் யார் கீழே வரீங்களோ அவங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் சரிங்களா. ஃபஸ்ட் நேம் இல்லை, லாஸ்ட் நேம் இல்லை அப்படின்னா ஏதாவது இனிஷியல் கூட போட்டுக்கோங்க. யூசர் நேம்ங்கிறது நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுடைய நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்டீட்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்தியாவில் தான் செலக்ட் ஆகிருக்கனால இந்தியா. அதுக்கப்புறம் உங்களுடைய +91க்கு அப்புறம் 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சரிங்களா. இது எல்லாமே கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அது டிக் மார்க் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். அது என்னன்னு தெரியலை. கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும். அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு 1 மந்த் போனதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரியும். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி தான். இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகே. இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இங்கே சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா சரிங்களா. சைன் அப் ஆகி உள்ளே போனதும் உங்களுடைய டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டைமண்ட் பிளான் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இங்கே பர்ச்சேஸ் நவுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும் சரிங்களா. நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டனால உங்களுக்கு வந்து ஒன்லி ஒன் டைம் மட்டும் பர்ச்சேஸ் சொல்லிட்டு வருது சரிங்களா. பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம டெமோ ஒர்க் எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. இதில் இந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆல் அட்வர்டைஸ்மெண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டோடைய நேம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. இப்போ நான் அந்த ரின்னோட ஆட் பார்க்குறேன், அதில் வியூன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூடியூப் லிங்க்கு தான் போகுது டேரெக்டாக. இப்போ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 100% வரையும் லோடிங் ஆகிட்டுருக்கு சரிங்களா. அது லோடிங் ஆகி முடிஞ்சதும் மேலே வந்து ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. 2 + 3 ஆன்சர் வந்து 5 கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா. அது கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா. ஒவ்வொரு ஆட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 செகண்டு அதுதான் இருக்கும் சரிங்களா. ஓகே. அட்வர்டைஸ்மெண்ட் வியூடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் உங்களுக்கு பாப்அப் மெசேஜும் வந்துருக்கும் சரிங்களா. இவ்வளோ தான் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது. அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறதுனா அதே அந்த 3 லைன் டச் பண்ணிக்கோங்க.
இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வியூ ஏர்னிங் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட எவ்வளோ அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 25ஆந்தேதி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ ஒர்க்குங்கிறது இருக்கும். 26ஆந்தேதிக்கு அப்புறம் தான் இங்கே மெயினாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா நமக்கு ₹1 கொடுப்பாங்க. சரிங்களா. மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வித்ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 20% ரிடக்ஷன் போக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். வித்ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி நம்ம வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகே. அப்படியே நீங்கள் சென்டர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ஆட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்கே சம்மரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மை ரெஃபரல் போனஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. என்னுடைய மை டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 657 பேர் வரையும் பார்த்திங்கன்னா இது வரையும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படியே லாஸ்ட்டில் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெஃபர் லிங்க்குங்கிறது இருக்கும். சரிங்களா. ரெஃபர் லிங்க்கை காப்பி பண்ணி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா. அதிலே நம்ம டேஷ்போர்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்லேயே ரெஃபரல்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்குள்ளே போய் கூட நம்மளோட ரெஃபர் லிங்க் எடுத்துக்கலாம். யார் யார் நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 10 லெவல் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா. யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 லெவல் வரையும் பார்த்திங்கன்னா எனக்கு போயிருக்கு. 9ஆவது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் ஆட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளானுங்களோட வேலிடிட்டின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் பார்த்திங்களா. கரண்ட் பிளான் வேலிடிட்டிங்கிறது டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 1 இயர் வரையும் வேலிடிட்டி இருந்தது. நான் ஜனவரி 10ஆந்தேதி பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி அந்த பிளானை ஆக்டிவேஷன் பண்ணேன். 1 இயர் வரையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19 டேஸ் வரையும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடய பிளான் டீட்டெயில்ஸ் வேணால் நான் இதுதான். சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பிளான் 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ, பேசிக்கு, ஸ்மார்ட்டு, க்ரௌன், டைமண்ட் சொல்லிட்டு. ஃப்ரீங்கிறது பார்த்திங்கன்னா அது எப்போவுமே இருக்கும். சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பிடிசிங்கிறது பே டு கிளிக்குன்னு சொல்லுவாங்க. 25 ஆட்ஸ் வரையும் கொடுப்பாங்க. நம்ம 25 பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 25 ஆட்ஸ் தான் பார்க்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ டைமண்ட் பிளான் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இப்போ வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 25ஆந்தேதி வரையும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 19 டேஸ் வரையும் தான் ஃப்ரீ பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அந்த பிளானோட வேல்யூங்கிறது 10,999 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதனால் பார்த்துக்கோங்க. இது இப்போ அமௌண்ட்லாம் எதுவும் பே பண்ண சொல்ல. இப்போ ஃப்ரீ ஜாயினிங்னால தான் உள்ள மெம்பர்ஸு கவுண்டு கொண்டு வரணுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா. ஒரு 1 or 2 months போனதுக்கப்புறம் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்லாம் கேட்பாங்களே. சரிங்களா. ஸ்டார்டிங் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி ஜாயினிங் ஆஃபர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக தான் நடந்துப்பாங்க. இது இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸு, பிஎம்ஏ, இந்த மாதிரி நோபல் டிஜிட்டல், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிராண்டட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னர் தான் இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம் தனியாக. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃபரல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே காட்டுறேன், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ரெஃபரல் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 லெவல் வரையும் வச்சு தராங்க. அதுக்கப்புறம் ஆட்ஸ் வியூ இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் 20% வரையும் தராங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டு இது எப்படின்னு தெரியலை. ஒரு 1 மந்த்து போனால் தான் நமக்கு தெரியுமே நமக்கு இன்கம் கிடைக்குமா இல்லை என்ன ஏதுன்ட்டு. எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.